இந்த நாளில் கர்த்தர் கொடுக்குற வசனம் 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 12வது வசனம். அந்த வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரியை தேடினான். இதுதான் வசனம். இதுக்கு என்ன, அந்த வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, ஆசாங்கிற ஒரு ராஜா அவன் 39 வருஷத்தில் 39வது வருஷத்தில் தன் கால்களில் 39 வயசு வருஷம் 39 வயசு தன் கால்களில் வியாதி கண்டு. காலில் என்னது ஒரு வியாதி, ஒரு புண்ணு கூட வந்திருக்கலாம். வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாக இருந்தது. மிகவும்னா ரொம்ப வலி தாங்க முடியாத வலியாக இருந்திருக்கும். அப்போ அவன் என்ன செய்கிறான், ராஜாவுக்கு ஏதாவது குறை இருக்கா? ஒரு குறையும் கிடையாது. பணத்துக்கு எதுவுமே குறை கிடையாது. அவன் ராஜா. அந்த ஆசா ராஜா அந்த வியாதியை கண்டு ரொம்ப வருத்தப்படுதான். அதனால் அவன் உக்கிரமாக இருந்தது. அவனுடைய நோவு மிகவும் உக்கிரமாக இருந்தது. அப்போ அதோட வலி வேதனை அதிகமாக இருந்திருக்கு. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல. ஒரு இஸ்ரவேல் புத்திரர் குடும்பத்தை சேர்ந்த நபர் தான். கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அந்த குடும்பத்தில் பிறந்த ஆசா ராஜா என்ன செய்கிறான், தேவனை தேடலை. வியாதியை கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும்போது வியாதியின் வழியை பார்க்குறான். அந்த வியாதியை நீக்க கர்த்தரை அவன் பார்க்கல. இதுதான், அவன் வியாதியை பார்க்குறான். வியாதியை கண்டு ரொம்ப உக்கிரமாக வரான். ஐயோ, இந்த புண்ணு ஆற மாட்டேங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்டோம் ஆற மாட்டேங்கன்னு நினைக்கிற அவனுக்கு கர்த்தரை அவன் பார்க்க விரும்பலை. இப்படி வியாதிகளில் மத்தியில் கர்த்தரை தேட அவனுக்கு தெரியலை. அதான் கர்த்தர் சொல்றாரு, அவன் தன் வியாதியில் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். வைத்தியரையே பார்த்துட்டு இருக்கான். வைத்தியரை படைச்சதே கர்த்தர் தானே. ஆனால் வைத்தியரையே என்ன செய்கிறான், பார்க்குறான். வைத்தியரும் அவனுக்கு தெரிஞ்ச மருந்தெல்லாம் போடுதான், குணமாகவில்லை. ஆனால் வியாதிப்பட்டு இருக்கிறான். அவன் என்ன செய்யணும், அவனை குடும்பம்லாம்